இந்த டிராயிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா? இவர் வந்து ஒரு 5 வருஷமாக இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வரைகிறாங்க. இது கோயில் திருவிழாவுக்கு வரும்போது முதல்ல எங்களை பார்த்துட்டு தான் போவோம். என்ன இன்ட்ரோவே கொடுக்காம பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? வெல்கம் டு மிஸ்ஸஸ் மாலினி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்கள் ஊர் கண்ணூர் மாரியம்மன் கோயிலில் ஆடி 18 பொங்கல் திருவிழா. அதை தான் பார்க்குறோம். எவ்வளோ தூரம் இருக்குது, நாங்கள் அந்த அன்னைக்கு என்னென்ன பண்ணோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா நாங்கள் அந்த வரைகிறத பார்த்துட்டு அப்படியே நடந்து போனோங்க. நிறைய கூட்டம் இருந்துச்சு. நான் பாதியில் கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு தூரி வந்து பிரேக் டான்ஸ். அது எங்கள் சம்பிரதாயம். இந்த தடவை நான் போகலை, எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் பாப்பாவும் போனாங்க. நல்லா இருந்தது. ஆனால் கூட்டம் அவ்வளோ கூட்டங்க. பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறக்கே அரை மணி நேரம் ஆகுது. ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ்லேயே அரை மணி நேரம் ஆகுது. டிஃப்ரெண்ட் தூரி வந்துச்சுங்க. இது பார்த்தீங்களா, தலைகளாக தொங்குது. எங்கள் ஊரான்னு எங்களால் நம்பவே முடியல. பள்ளிப்பாளையமா அப்படின்னு எங்களால் நம்பவே முடியல. அத்தனை டிஃப்ரெண்ட் தூரி. ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட காட்டுறோம். இந்த தூரிக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியலைங்க. இது அடுத்தது குழந்தைய குதிக்கிறது. இது ட்ரெயின் வண்டி குழந்தைகளுக்காங்க. ஆனால் அழகாக இருந்ததுங்க. இந்த பக்கம் திரும்பினா குட்டி பசங்க குதிக்கிறது. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கப்பல் தெரியுங்களா இது? உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, நேரில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த லைட்டில் பக்கத்தில் ரிங்கோட சுற்றி பார்த்தீங்களா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த தூரியெல்லாம் நான் உண்மையால் பார்த்தது இல்லைங்க. அதனால் ஆச்சரியப்பட்டு வாயை பிளந்து பார்த்தோம். ஏன் எதுக்கு போகலன்னு நினைக்கிறீங்களா? கூட்டம் மட்டும் க்யூவில் நிற்கிதுங்க. அங்கே போனால் நாங்கள் மித்தது எதையும் பார்க்க முடியாது. வாங்க கடைக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக சென்ட் விற்கிறாங்க. நிறையா இருந்துச்சுங்க. இந்த ராட்டனத்தை விட அதில் இருக்கிற லைட் அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு இடமும் சூப்பராக இருந்ததுங்க, அருமையாக இருந்ததுங்க. நடந்து டயர்டாயிட்டுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்துட்டோம். இது போன வருஷம் நாங்கள் சாப்பிட்டோம். இந்த வருஷம் இந்த ஐஸ்கிரீமு ஒன்று வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு தெரியுங்களா அதை நின்று பார்க்க. அதுக்காகவே இந்த ஐஸ்கிரீம் வாங்கலாங்க, தப்பில்லை. 50 தான். அப்படியே சுற்றி பார்த்தா எவ்வளோ கூட்டம் தெரியுங்களா? இந்த இடத்துல தாங்க 1/2 hour ஆச்சு இங்கேருந்து அங்கே போக. இது வந்து க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவருங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இது பார்க்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுவே போதும். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் சாப்பிட்றீங்களா? அடுத்தது வாங்க, இந்த பக்கம் ஒரு லைன் ஃபுல்லோமா, இது 2வது லைன். 2வது லைனில் அந்த பக்கம் தலைகளை சுற்றுறது. இதுக்குள்ளே நாங்கள் போகவே முடியலைங்க. பார்த்தீங்களா, எக்கச்சக்க கூட்டம். சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அம்புட்டு கூட்டம் இந்த ஊர் திருவிழாவில். திருவிழாவில் என்ன, அப்பளம், சிப்ஸு, பலூன்ஸு, இதுதான். வாங்க நீங்கள் நான் என் வாய்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நான் இடையில வாய்ஸ் கொடுக்குறேன். Welcome to Mrs. Malini YouTube channel. Welcome to Mrs. Malini YouTube channel. என்ன கடையை மட்டும் காட்டுறேன், கோயிலை காட்டலன்னு நினைக்கிறீங்களா? இதுதாங்க கண்ணூர் மாரியம்மன் கோயில். ஒரு குட்டி சிலை தான், ஒரு மரத்துக்கு கீழே. அந்த கோயில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. சாமியெல்லாம் பார்க்க முடியலைங்க. வெறும் திருவிழாவை சுற்றி பார்க்க வந்தோம். நீங்களும் லைட்டாக பார்த்துக்கோங்க. இதாங்க 96 மிட்டாய் கடை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நானும் 90 கிட்ஸுங்க. அதனால் இதை பார்த்தோன்னா ஒரு ஆனந்தம். என் பொண்ணு அது இருக்குது இது இருக்குன்ட்டு இருந்தாங்க. நானும் எடுத்து உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கோங்கன்னு வாங்கிக்கிட்டோம். ஒரு 200 பண்ணோம். ஏன்னா வேஸ்ட் பண்ணுவோம், சாப்பிட மாட்டோம். அதனால் ஆனால் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க. Mrs. Malini YouTube channel. Welcome to Mrs. Malini YouTube channel. Welcome to Mrs. Malini YouTube channel. Welcome to Mrs. Malini
பார்த்தீங்கன்னா சொப்பு சமணம் எவ்வளோ பெரியவங்களானாலும் இந்த சொப்பு சமணத்துக்கு அடிமைங்க. ஏன்னா அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்க பாட்டியெல்லாம் அவங்க பேத்திக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. பெரிய அண்ணன்லாம் அவங்க பொண்ணுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு குட்டியாக இருக்கும்போது வாங்கி தந்தேன். இப்போ பெருசாயிட்டுங்க பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஒரு லைனும் சுற்றி பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவையானது வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே இது வந்து ஈவினிங் காலையில் நான் வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டேங்க. தீர்த்த குடத்துக்கு போய் மெட்டியை தொலைச்சிட்டேன். அதனால் அந்த அன்னைக்கு காலையில் இப்போ தான் என் பர்த்டேக்கு வாங்கினேன். மறுபடியும் மெட்டி வாங்கி கொடுத்தாரு. கொடுத்துட்டு போடும்போது தயவுசெய்து இதையாவது பத்திரமா வச்சுக்கிடின்னு சொல்லிட்டு தான் போட்டு விட்டாரு. பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் படத்துக்கு போனோம். ஸ்பைடர்மேன் படத்துக்கு போனோம். என் பொண்ணுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் 3Dயில் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். எங்கேங்க நம்ம விக்ரம் தேட்டர் தான். போயிட்டு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் நாங்கள் கிளம்பி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிருந்து விளைவிடுவது உங்கள் மாலினி ரகதி மல்லேஸ்வரன். பாய்.